அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஷஅபானுடைய மாதத்தினுடைய மிக முக்கியமான நாட்கள்ல இருக்கோம். நாளைக்கு நம்ம எல்லோருக்குமே பராத் இரவாக இருக்கு. இந்த நாள எப்படி நம்ம அலங்கரிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இந்த வருடம் முழுவதும் நம்மளோட தலையெழுத்து. எனவே நாளை பராத்தினுடைய இரவு மக்ரீபுடைய தொழுகைக்கு பிறகு என்னெல்லாம் அமல் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம். மக்ரீபுடைய தொழுகைக்கு பிறகு நம்ம எந்த மாதிரியான அமல்கள் செய்யணும் அப்படிங்கிறத இதுவரையும் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா முதல்ல அந்த பதிவு போய் பார்த்துட்டு அடுத்து இந்த பதிவுக்கு வாங்க. ஏன்னா தொடர்படியாக நம்ம பார்த்துட்டு வர்றோம். பராத்தினுடைய சிறப்பு என்ன, அந்த நாளில் எந்த மாதிரியான அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அடுத்த வீடியோ மக்ரீபுடைய தொழுகைக்கு பிறகு என்ன அமல் செய்யலாம், சூரா யாசீன் ஓதுறது, ஹாஜத் துவா ஓதுறது, தொழுகை, இதை பற்றி எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இப்போ நம்ம செல்வத்துக்காக வேண்டி இந்த வருஷத்துல நமக்கு பரக்கத்தா செல்வம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எந்த மாதிரி அமல் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா நம்மள பலரோட தேவை பண தேவையாக தான் இருக்கு. நிறைய பேர் கடனால கை சேதப்பட்டுட்டு இருக்காங்க. தன்னோட வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்தவங்க எல்லாருமே இந்த கடனால ரொம்ப மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இன்னும் போதிய அளவு வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. வருமானம் ஒரு பக்கம் வருது, எங்ககிட்ட பறக்கத்து இல்லாதனால எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல, கையில நிக்க மாட்டேங்குது, பர்ஸ் எப்போதும் காலியாவே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லோருமே நாளைக்கு பராத் இரவை பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த நாள்ல அல்லாஹாலாவே இறங்கி வந்து கேட்குறான், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு. அப்போ செல்வத்தை நம்ம தாராளமா கேட்கணும். இந்த வருஷத்துல எனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடியாலாம், வருடம் முழுவதும் அடுத்தவங்க கிட்ட போயிட்டு பணத்துக்காக நிற்கக்கூடிய நிலைக்கு என்னை தள்ளிராத, என்னுடைய வேலையில வியாபாரத்துல எனக்கு பறக்கச் செய்யலாம், எங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகளை எனக்கு காட்டி கொடு, இன்னும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசுக்குல பறக்கத்தை கொடு அப்படிங்கிற நிறைவான ஒரு துவாவை நம்ம கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நம்ம அது சம்பந்தமான ஒரு நிறைவான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு துவா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷாபானுடைய மாசத்துல கற்றுக் கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த நாள், அதாவது ஷாபானுடைய 15வது இரவு, பராத்தினுடைய இரவுல துவாக்கள் கேட்டோம் அப்படின்னா நமக்கு அது அப்படியே கபூல் ஆகும். எதை பற்றி கேட்டாலும் சரி, செல்வத்துக்காகவும் கேட்கலாம், நீண்ட ஆயுளுக்காகவும் கேட்கலாம், நல்ல ஆரோக்கியத்துக்கும் கேட்கலாம், நல்ல வேலைக்காக கேட்கலாம், நல்ல வியாபாரம், நல்ல திருமணம், நல்ல குழந்தைகளுக்காக கேட்கலாம். இப்படி நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், என்கிட்ட நீங்கள் கேட்குறவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு நாளைக்கு மக்ரீபுடைய தொழுகைக்கு பிறகுல இருந்து அடுத்த நாள் சுபுகுடைய நேரம் வரைக்கும் அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்குறான். நம்ம எல்லாருக்கிட்டையும் போயிட்டு எங்களுக்கு கடனுக்கு பணம் கொடுக்கணும், எனக்கு கொடுங்க, எனக்கு இந்த செலவு இருக்குது அந்த செலவு இருக்குது, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் இறங்கி வந்து கேட்குறான், என்கிட்ட கேட்குறீங்களா, நான் உங்களுக்கு நிறைவாக பறக்கத்தோட செல்வத்தை கொடுக்குறேன், நீங்கள் எதை கேட்டாலும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் இந்த நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். முக்கியமாக பணத்தினால வாழ்க்கையவே தொலைச்சிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லோருமே இந்த நாளை பயன்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். இந்த நாள் 50 லட்சம் 50 கோடி கடன் இருந்தாலும் உங்களுக்கு அதை குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நாள், அதை தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு நாள், நீங்கள் கோடி ரூபாய் கேட்டாலும் அல்லாஹாலா கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அதனால பராத் இரவை நீங்கள் பயன்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த நாளில் செல்வத்துக்காக எந்த மாதிரி துவா ஓதலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்காங்க இல்லையா, நமது ரசூலுல்லாஹ்வினுடைய பேரர், அவங்களுக்கு ஹஜ்ரத் அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இடத்துல இருந்து, அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு 1,00,000 திர்ஹம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு கொடுக்குறாங்க. அதாவது உதவித்தொகையா மாதம் ஒரு உதவித்தொகை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணுறாங்க. அதை கொடுத்துட்டும் இருக்கிறாங்க. ஒரு மாதம் தாமதம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நெருக்கடியும் ஏற்பட்டுருச்சு. அதனால் தபால் எழுதலாம், அவங்களுக்கு நினைவுபடுத்தலாம், எங்களுக்கு உதவித்தொகையை நீங்கள் இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நினைவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பேனாவையும் ஒரு மையையும் எடுக்கிறாங்க. எடுத்து வர சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு இவங்க அப்படியே தூங்கிடுறாங்க.
அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு தூங்கிடுறாங்க. தூங்கும்போது நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல வந்து சொல்கிறாங்க, ஹசனே, என்னுடைய பேர குழந்தையாக இருந்தும் படைப்பினங்களிடத்துல நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, உணவு நெருக்கடியாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு வேறு எந்த வழியும் தெரியலை அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு நீங்கள் ஏன் அல்லாஹ்விடத்துல கேட்கல அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, என்ன நான் சொல்லி கேட்கறது, எந்த வார்த்தையை சொல்லி கேட்கறது, எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுலையே இந்த ஒரு துஆவ கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விழிப்புக்கு வந்தபோது அந்த துஆவ மறுபடியும் சொல்லி பார்க்குறாங்க. அதற்கு பிறகு அவங்க அதை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டு அதோட அர்த்தத்தை உணர்ந்து ஓதுறாங்க. சில நாட்கள்ல 1,00,000 தான் அவங்களுக்கு மாசம் மாசம் உதவித்தொகை வரும். ஆனால் அந்த மாசம் இந்த துஆவ ஓதிய அந்த மாசத்திலேயே 15,00,000 திர்ஹங்கள் வந்ததாம். சுபஹானல்லாஹ். அதனால நம்ம எல்லோருமே கட்டாயம் பராத் இரவுல இந்த ஒரு துஆவ ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். நான் உங்களுக்காக அதை ஓதி காட்டுறேன். இதனுடைய அர்த்தத்தையும் நான் சொல்றேன். அல்லாஹும்ம அக்திஃப் ஃபீ கல்பி ரஜாஅக வக்தஅ ரஜாஇ அம்மன் சிவாக ஹத்தா லா அர்ஜு அஹதன் கைரக அல்லாஹும்ம வமா லஉஃபத் அன்ஹு குவ்வதி வக்கசுர அன்ஹு அமலி வலம் தன்தஹி இலைஹி ரகுபதி வலம் தப்லுகுஹு மஸ்அலதி வலம் எஜ்ரி அலா லிசானி மிம்மா அத்தைத்த அஹதம் மினல் அவ்வலீன வல் ஆஹிரீன மினல் யகீனி ஃபஹஸ்ஸினி பிஹி யா ரப்பல் ஆலமீன். இதனுடைய பொருள், அல்லாஹுவே, உனது ஆதரவை என் இதயத்தில் போட்டுவிடு. உன் அல்லாதவற்றின் ஆதரவை என்னை விட்டும் துண்டித்து விடு. உன்னை தவிர யாரையும் நான் ஆதரவு வைக்காத அளவு, யா அல்லாஹ், எதை விட்டும் எனது சக்தி பலமிழந்து விட்டதோ, எனது ஆவல் குறைந்து விட்டதோ, என் ஆர்வம் அதன்பால் முடியவில்லையோ, என் யாசித்தல் அதை அடையவில்லையோ, என் நாவில் அது நடக்கவில்லையோ, அத்தகைய முன்னோர் பின்னோர்களில் யாருக்கேனும் கொடுத்த யக்கீனை, நம்பிக்கையை, அதனை எனக்கு சொந்தமாக்கு. அகிலத்தார்களை படைத்து பரிபாலிப்பவனே. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மிகச்சிறப்பான ஒரு துஆவ ரசூலுல்லாஹ் தனது அருமை பேரர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த ரிஸ்க பரக்கத்தா கொடுக்கக்கூடிய இந்த ஒரு துஆவ இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நாளைக்கு ஒரே ஒரு முறையாவது நீங்கள் ஓதிட்டு இந்த வருஷத்துக்கு தேவையான ரிஸ்க அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நமது ரசூலுல்லாஹ்வின் பொருட்டால இந்த வருடம் முழுவதும் நாம் போதும் போதுங்கிற அளவிற்கு நிறைவான ரிஸ்க பரக்கத்தாக கொடுக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா, மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் செல்வத்துக்காக தான் கஷ்டப்படுறாங்க, பரக்கத்து இல்லாமல் தான் கஷ்டப்படுறாங்க, பணம் கையில் தங்காமல் தான் கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய கஷ்டம் இந்த ஒரு அமலால் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய நன்மை அல்லாஹ் தஆலா நமக்கும் தருவான். முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட தயாரிப்பில் சீயக்காய் தூள், ஹெல்த் மிக்ஸு, இன்னும் நலங்கு மாவு, ஃபேஸ் பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா, ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம், ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய ஔராதுகள், இன்னும் நாளை பராத்துடைய இரவு முழுக்க ஒரு அமல் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேட்பது கிடைக்கும் வஜீஃபா புக்கில் இருக்கக்கூடியதை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி. ஏன்னா இதில் அவ்வளவு சிறப்புகள், அவ்வளவு பலன் தரக்கூடிய வஜீஃபாக்களை நம்ம போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, முக்கியமான இரவுகளில் ஓத வேண்டிய கிதாப் தான் தௌபா கிதாப். கண்டிப்பாக இந்த தௌபா கிதாபையும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் நீங்கள் ஓதி முடிச்சிருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சிறந்த நாட்களில் நம்ம பாவ மன்னிப்பை அதிகப்படுத்தணும், துஆவை அதிகமாக கேட்கணும். கண்டிப்பாக இந்த 2 கிதாபுகளில் இருக்கக்கூடிய அமல்களை நீங்கள் ஓதிட்டு துஆ செஞ்சாலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை தருவான், இரு உலகிலும் தருவான். எனவே முடிஞ்ச அளவு இந்த கிதாப் வாங்கினவங்க இதை பார்த்து அதன்படி அமல் செய்யுங்க. இன்னும் வாங்காதவங்க யாராவது இருக்கீங்க, மேலும் வரக்கூடிய ரமலான் மாதத்தில் நாங்கள் ஓதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, எங்களுக்கு அரபி ஓத தெரியாது, தமிழில் தான் நாங்கள் ஓதுவோம், எங்களுக்கு தமிழில் 30 ஜூஸ் குரானும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மக்கிட்ட அரபி குரான், தர்ஜுமா குரான், தமிழ் குரான் எல்லாமே இருக்குது. இன்னும் சுருமாக்கள், அத்தர், இன்னும் முசல்லா போன்ற
முஅமினான மக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே நம்மக்கிட்ட இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய ரமலான அமல்கள் மூலம் நம்ம அலங்கரிக்கணும் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் இது எல்லாமே நமக்கு தேவையா இருக்கு. மேலும் இந்த ஒரு பதிவ பார்க்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டயுமே ஒரு வேண்டுகோள், உங்களுடைய துஆவுல கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்னும் பராத்துல யாரெல்லாம் துஆ கேட்பதற்காக கையேந்துறீங்களோ, உங்களுடைய ஒவ்வொருவருடைய துஆவுல என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்க எல்லாருக்காகவும் துஆ செய்வேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையும் அங்கீகரிக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.